Good morning. Daily use sentences. Have you forgotten your promise? உன் வாக்குறுதியை மறந்துவிட்டாயா? He does not keep up his words. அவன் சொன்ன வாக்கை காப்பாற்ற மாட்டான். He is good for nothing. அவன் எதற்கும் லாய்க்கில்லாதவன். All my efforts have been wasted. என் உழைப்பெல்லாம் வீணாகிவிட்டது. You are the root cause of this quarrel. இந்த சண்டைக்கு மூல காரணமே நீதான். I will never forgive you for this. இதற்காக நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். Why do you stare at me? நீ ஏன் என்னை முறைத்து பார்க்கிறாய்? This is not my fault. இது என் குற்றமில்லை. There is nothing to fear in it. இதில் பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. I don't know anything about this. இதை பற்றி எனக்கொன்றும் தெரியாது. He gave up all his hopes. அவன் தன் எல்லா நம்பிக்கையும் இழந்தான். We cannot rely on him. நாம் அவனை நம்ப முடியாது. She hurried to the accident spot or accident scene. அவள் விபத்து நடந்த இடத்திற்கு துரிதமாக அல்லது அதிவேகமாக விரைந்தாள். Dad, please believe me. I am not aware of his intention. அப்பா, தயவு செய்து என்னை நம்புங்கள். அவனது நோக்கம் என்னவென்று எனக்கு தெரியாது. We are not on speaking terms. எங்களுக்கு இடையில் பேச்சுவார்த்தை கிடையாது. மீனிங் இன்டென்ஷன் அப்படின்னா நோக்கம் அல்லது எண்ணம். ரிலை அப்படின்னா ஹாவ் கான்ஃபிடென்ஸ் இன், ஏதாவது ஒன்றை பற்றி நம்பியிருத்தல் அல்லது சார்ந்திருத்தல். குவாரல் அப்படின்னா சண்டை. ஹோப் அப்படின்னா நம்பிக்கை மிக்க எதிர்பார்ப்பு. சீன், இதை நம்ம அடிக்கடி இந்த வார்த்தையை ஏதாவது ஒரு பியூட்டிஃபுல் லேண்ட்ஸ்கேப்க்கோ அல்லது எ பார்ட் ஆர் எ டிவிஷன் இன் எ ட்ராமா, அதாவது ஒரு திரைப்படத்தில் வரக்கூடிய ஒரு காட்சிக்கோ தான் நம்ம சீன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துவோம். ஆனால் அதற்கு சம்பவம் நிகழுமிடம் அப்படின்ற ஒரு அர்த்தமும் இருக்குது. எ பிளேஸ் வேர் சம்திங் டேக்ஸ் பிளேஸ், சம்பவம் நிகழுமிடம். ஸ்பாட், எ பர்டிகுலர் பிளேஸ், ஒரு குறிப்பிட்ட இடம். பிலீவ் அப்படின்னா ட்ரஸ்ட், நம்பிக்கை, நம்பிக்கைக்கோள் அப்படின்னு அர்த்தம். ஃபியர், பி அஃப்ரைட் ஆஃப், ஏதாவது ஒன்றை நினைத்து பயப்படுதல், பயம் கொள்ளுதல். ஃபால்ட் அப்படின்னா மிஸ்டேக், பிழை அல்லது குற்றம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.